அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى ولقد نعلم أنك يضيق صدرك بما يقولون. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ரமதானினுடைய 2வது 10 துவங்கிவிட்டது. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. இந்த மகஃபிரத்தினுடைய 10 முழுமையாக மன்னிப்பை பெற்று இந்த ரமதானை அர்த்தப்படுத்திய மக்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. கண்ணியமானவர்களே, உடலின் வெளி உறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய நோயை விட கண்ணுக்கு தெரியாமல் நம் உடலின் உள் உறுப்பில் இருக்கக்கூடிய, சொல்லப்போனால் நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய நோய் ரொம்ப ஆபத்தானது. உள்ளத்துக்கு வரக்கூடிய நோய்களில் முக்கியமானது, இன்றைக்கி உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இல்லையா? இன்றைக்கி சூரா இப்ராஹிம் ஓதப்பட்டது, சூரா நஹல் ஓதப்பட்டது, சூரா ஹிஜ்ர் ஓதப்பட்டது. இதிலே ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தீர்வு சொல்கிறான். உலகத்தில் இன்றைக்கி நோயினுடைய பிறப்பிடம் எது என்று நீங்கள் மருத்துவரிடத்தில் கேட்டால் மூல காரணமாக ஸ்ட்ரெஸ்ஸை தான் சொல்கிறார்கள். மற்ற நோயெல்லாம் அடுத்து சொல்லப்போனால் பல நோய்களினுடைய பிறப்பிடமே இதுதான். இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, இதுக்கான தீர்வு என்ன, அதுதான் குர்ஆன் சொல்ல போகுது. இன்றைக்கி 2-3 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு முதலாவதாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணிகளில் ஒன்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு தெரியும், ஊருக்கு எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் ஏன் என்னையை பார்த்து இப்படி பேசுகிறாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் ஏன் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நம்மளை ஏன் விதவிதமாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குடும்பத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பாஷையில் சொல்கிற மாதிரி இருந்தால், கொஞ்சம் வார்த்தை தடித்தாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க. குடும்பத்துக்கு மாடாக உழைச்சாலும் குடும்பத்தில் யாரும் நம்மளை இப்படி உதாசீனப்படுத்துகிறாங்களே சொந்தங்கள் என்று நினைத்து வருத்தப்படுகிறோம். இதுவே நாளடைவில் ஒரு மன அழுத்தமாக மாறுகிறது. அன்பு சகோதரர்களே, விமர்சனங்களும் குறைகளும் நம்மை நோக்கி வரக்கூடிய குற்றச்சாட்டுகளும் இது இயல்பு, இதுதான் இயல்பு என்பதை, வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனத்திலே சொல்கிறான், நபியே எனக்கு தெரியும், வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலூன், நபியே உங்களை பற்றி இந்த மக்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சு, அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை எவ்வளவு தூரம் காயப்படுத்தியிருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாள், நபியே இவங்க பேசுகிறாங்க, இவங்க விமர்சிக்கிறாங்க, இவங்க உங்கள் மேலே குறை சுமத்துறாங்கன்றதுக்காக வேண்டி நீங்கள் வருத்தப்படுறீங்க. எனக்கு தெரியும், அது நான் புரிஞ்சிருக்கிறேன். யாரெல்லாம் உங்களை விமர்சிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தீர்வு சொல்கிறான். நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய கோல் என்ன, அதை அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் கடைசி நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அன்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், உலகத்திற்கு நல்லதை செய்ய வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? உலகத்துக்கே நன்மை செய்ய வந்தவங்க. நம்ம ஊருக்கோ வீட்டுக்கோ ஒரு மஹல்லாவுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம். உலக மொத்தத்துக்கு நன்மை செய்ய வந்தாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மேலேயே குற்றச்சாட்டு வச்சாங்க, அவங்களையே பல்வேறு விமர்சனத்துக்கு உட்படுத்தினார்கள். பாருங்கள், நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நிகழ்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போயிட்டு இருக்காங்க தெருவில். ஒரு வயசான அம்மா தலையில் மூட்டை முடிச்சுக்களை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போது, என்னமோ தெரியல, ஊரை விட்டு அந்த அம்மா காலியாக போல தெரியுது. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போய் அந்த சுமையை வாங்கி தான் சுமையாக சுமத்தாங்க, தலையில் தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டே போகிறாங்க. உனக்கு ஏன்பா வீணு வம்பு, நானே தூக்கிக்கிறேனே. இல்லைம்மா, உங்கள் சிரமத்தில் நான் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏதோ உங்களுக்கு மனக்குறை, அதனால தான் ஊரை விட்டு காலி பண்ணுறீங்க போல தெரியுது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னன்னு என்று சொல்லலாம். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா, அந்த ஊரில் யாரோ முகமதுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் முன்னாடி உள்ள தெய்வங்க நாங்கள் வணங்கிட்டு இருந்த தெய்வங்கள்லாம் இல்லை, பொய்ன்னு சொல்லி பேசுகிறாரு, அவர் அப்படி இப்படின்னு முகமது நபி இடத்திலேயே முகமது நபியை பற்றி குற்றச்சாட்டு வைக்குது. அப்படியான்னு கேட்டுக்கிட்டே ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் எல்லை வந்தது, அந்த பெண்மணியை அங்கே இறக்க வேண்டும் என்ற நிலை. இதோடு போதும்பா, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முகமது நபி இடத்தில் சொல்ல, எதுவுமே பேசாமல் தலையில் இருந்த சுமையை இறக்கி வைத்து கொடுத்து திரும்ப கிளம்பினார்கள். இப்பொழுது அந்த பெண்மணி கேட்டாள், அந்த தாய் கேட்டது, நீ யாருப்பா இம்புட்டு நல்லவனா இருக்கியே,
இவ்வளவு நேரம் எந்த முகம்மதை பற்றி நீங்கள் வசைபாடி திட்டி விமர்சித்து குறை பேசினீர்களோ அந்த முகம்மது நான் தான். கண்ணிலிருந்து மழை 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 என்று தண்ணி. இப்படி ஒரு நல்லவரையா இந்த ஊரும் உலகமும் இப்படி பேசி கொண்டிருக்குது? எம்பிட்டு நல்லவரா இருக்கிறீங்க நீங்க? எங்க யதார்த்தத்தை பாருங்க. நமக்கு முன்னாடியே ஒருத்தர் நமக்கு மேல பல்ல போயிட்டு ஏத்துக்கோமா? ஒண்ணுக்கு அவர் 4 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தையாவது பதில் நம்ம சொல்ல மாட்டோம். யதார்த்தம் அதுதானே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே சொல்லலை. அவங்களுடைய செயல்தான் அந்த பெண்மணிக்கு மனமாற்றத்தை கொடுத்தது. நான் என்ன சொல்ல வர்றேன், உலகத்துக்கே நன்மை செய்ய வந்த முகமது நபியையும் இந்த ஊரும் உலகமும் குறை பேசியதை விமர்சித்தது. எந்த மாதிரிலாம் விமர்சித்தது? குர்ஆன் சொல்லுகிறது, முகம்மது அவர் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் சூனியக்காரர் என்று சொன்னது. முகம்மது அவர் ஒரு கவிஞர், அவருக்கெல்லாம் வஹீலாம் வரல, கவிதையை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னது. இன்னொரு இடத்திலே கொஞ்சம் எல்லை மீறி சொன்னார்கள், முகம்மது அவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். முகம்மது அவர் ஒரு பொய் பேசக்கூடியவர், பொய்யர் என்று குற்றச்சாட்டு வைத்தார்கள். இது எல்லாத்தையும் தாங்கிக்கோங்க என்று அல்லாஹ் சொல்றான். எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது, மனம் வலிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க ஏத்துக்குங்க, உங்களுடைய பணியிலே எந்த தொய்வும் இதனால் வந்துவிட வேண்டாம். உங்களை குறை பேசுறாங்க விமர்சிக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அதை நீங்க மனசுல போட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய இயல்பான பணிக்கு அதை நீங்கள் தடைக்கற்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள். தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். உமர் ரலியல்லாஹு எப்போ இஸ்லாத்தை வந்தாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும். அவங்க தங்கை, அவங்களுடைய மச்சான் குர்ஆனை ஓதிட்டு இருந்தாங்க, வாள் எடுத்துட்டு வெளியே போனாங்கன்னு பல தடவை அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. உமர் ரலியல்லாஹுடைய மனசில் ஒரு சின்ன ஒரு அசைவை கொடுத்த நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? உமர் ரலியல்லாஹுக்கே முகமது நபி மீது விமர்சனம் இருந்தது. உமர் ரலியல்லாஹுக்கே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிவாசலிலே ஒரு இடத்துல நின்று தொழுதுட்டு இருக்காங்க. வேக வேகமாக வந்த உமர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அவருக்கு ஒரு சிந்தனை, இந்த நிற்கிறாரா இந்த மனுஷனா, சரி என்னதான் சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்கலாமே என்று போய் அவர் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி கொஞ்சம் சத்தமாகவே தொழுகிறாங்க. அப்போ உமர் கல்புல நினைக்கிறாங்களா, ஒரு பெரிய கவிஞராக இருப்பாரோ, ஒரு பெரிய புலமை பெற்ற கவிஞராக இருப்பாரோ என்று நினைத்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நினைத்தவுடன் கொஞ்சம் லைட்டான சப்தத்தில் ஓதிட்டு இருந்த முகமது ரசூலுல்லாஹ் சத்தத்தை கூட்டி ஓதுனாங்க. வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், முகமது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்கிறதே இது கவிதை கிடையாது. இவர் மனசில் நினைச்சாரு, பதில் அங்கேருந்து வசனமாக கிடைக்குது. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் நினைச்சார், இவர் ஒரு பெரிய சூனியக்காரர் இருப்பாரோ அப்படின்னு. அடுத்து ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, சவுண்டை கம்மியாக ஓதிட்டு இருந்தவங்க கூட்டினாங்க, வமா ஹுவ பிகௌலி காஹின், இது ஜோசியக்காரர் சூரியக்காரருடைய இது சொத்தும் கிடையாது, வார்த்தையும் கிடையாது. அப்படி புத்தி பேதலித்து போனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ என்னதான் இது அப்படின்னு கொஸ்டின் மார்க் அவர் உள்ளத்தில் வருது. ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம், இது இறைவனின் வாக்கு என்ற வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. இதுதான் இஸ்லாத்திலே அவர் நுழைவதற்கான முதல் ஒரு அடித்தளமாக இருந்தது என்று வரலாற்றில் எழுதுறாங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, உமர் ரலியல்லாஹுக்கே முகமது நபி மீது விமர்சனம் இருந்துச்சு. முகமது நபி சாஹிரா இருப்பாரோ, சூனியக்காரரோ, அல்லது கவிஞரோ, அல்லது ஜோஷியக்காரரோ என்கிற சிந்தனை இருந்தது. ஆனால் அல்லாஹ் எப்படி மாற்றினான்? நான் சொல்கிறேன், பல தடவை சொல்கிறது உண்டு, காலம் போகிற போக்கில் சில விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். தானாக காலம் சுழலும், சைக்கிளிங்கில் வரும். அப்போ காலமே அதற்கு நமக்கு பதில் சொல்லும். எந்த உமர் முகமது நபியின் மீது விமர்சன பார்வையோடு போனாரோ அதே உமருக்கு எப்படிப்பட்ட ரோஷம் வந்தது தெரியுமா? ஒரு நாள் யாரெல்லாம் முகமது நபி விமர்சிச்சாங்களோ அந்த நபரை எல்லாம் கழுத்தை எடுக்க போறேன்னாரு. யாரெல்லாம் முகமது நபியை விமர்சிக்கிறார்களோ அவர்களுடைய கழுத்தை சீவ போறேன்னாங்க. ஹதீஸிலே வந்திருக்கிறது, சுஹைல்னு ஒருத்தர் இருந்தாங்க. இவரும் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக மாறிவிட்டார். ரசூலுல்லாவை மக்காவில் வைத்து கடுமையாக பேசினார். விமர்சனம்னா உங்கூட்டு விமர்சனம் எங்கூட்டு விமர்சனம் கிடையாது, கடுமையான விமர்சனம், காது கொடுத்து கேட்க முடியாது. இந்த செய்தி அப்படி பரவி மதீனாவுக்கு வந்துச்சு, இப்படி பேசிட்டு இருக்கா ஒரு ஆள் அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போனாங்க, வாள் எடுத்துட்டு வேக வேகமாக போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பண்பு என்னன்னா, மனசில் படுறத டப்புன்னு பேசிடுவாங்க. இந்த உள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டுலாம் பேசுகிற பழக்கம் அதற்கு உமருக்கு கிடையாது. என்ன கல்வி இருக்கோ உடனே கொட்டி தீர்த்துருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் அனுமதி தரணும், இந்த சுஹைல்னு உங்களை பற்றி ஒருத்தர் விமர்சனம் நிறைய பண்ணிட்டு அழைக்கிறாரு, நான் அவர் பல்ல ஃபுல்லாக தட்டி எடுக்க போகிறேன். நம்ம சொல்லுவோமா இல்லையா, ரொம்ப பேசாதரா பல்ல உடைச்சிருவோம் அப்படிம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபத்தின் உச்சகட்டத்தில் சொல்லுவோம். நான் ஒரு பல்ல தட்டி எடுக்க போகிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி தரணும்னு கேட்டாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உமர்,
எந்த சுகையில் உங்களை இப்பொழுது கோபப்படுத்தி ரோஷப்படுத்த வைத்திருக்கிறாரோ அதே சுகையில் ஒரு நாள் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நாங்கள் பிற்காலத்திலே சுகைல் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்று அதனுடைய வரலாறு பின்னால் போகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நபியின் மீது விமர்சனத்தை வைத்த கண்ணோடு பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலத்தில் எப்படி மாறினார்கள் என்றால், நபியின் மீது ஏதாவது ஒன்று பட்டால் பொறுத்து கொள்ளாட முடியாத அளவுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிற சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். இப்போ உலகத்தின் யதார்த்தம் இதுதான். யூசுப் நபியின் மீதே திருட்டு பட்டம் கட்டி சிறையில் கொண்டு அடைத்தது இந்த உலகம். மரியம் அலைஹிஸ்ஸலாமின் மீது என்ன மாதிரியான பட்டம் சம்மதிச்சது? ஆம்பளை துணை இல்லாமல் ஒரு பொண்ணாக இருந்து இப்படியா செய்வ நீ? எப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள புள்ள? இம்ரான் உங்கள் வாப்பா எப்படிப்பட்ட மனுஷன்? பைத்துல் முக்கத்தஸுக்கே பொறுப்பாளர். உங்கள் அம்மா ஹன்னா எப்படிப்பட்ட மனுஷர்? உங்கள் பெண்மணி. உங்க கூட உங்களுடைய சகோதரர் ஹாரூன் எப்படிப்பட்டவர்? என்ன பாரம்பரிய குடும்பத்தில் வந்த புள்ள நீ? இப்படி தப்பு பண்ணலாமான்னு சொல்லி ஊர் பேசுச்சு. ஆனால் உண்மை என்ன? உண்மை என்ன? ஈசா என்பவர் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு மரியமின் மூலமாக பிறக்கப்பட்ட குழந்தை என்பதை பிற்காலம் பதில் சொன்னது. என்ன சொல்ல வரேன்னா, நபிமார்களே விமர்சனத்திற்கும் குறைக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை கடந்து போய்கொண்டே இருந்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு நாள் அல்லாஹ்ட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிதான். மூசா நபி கேட்டாங்களாம், யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு இது ஒன்று வேணும். என்ன மூசா கேளுங்கன்னா, அஸ்அலுக்க அல்லா எதுக்குருனி அஹதுன் இல்லா பிஹைர். என்னை பற்றி எல்லாருமே நல்லதாக தான் பேசணும். யாரும் என்னை பற்றி குறை பேசக்கூடாது. யாரும் என்னை விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு நபி உன்ட்ட பேசுகிறேன்னு கொள்கிறேன். அந்த நெருக்கம் இருக்குது. என்னை பற்றி யாராவது ஏதாவது பேசினா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னு எனக்கு மனசு ரொம்ப தாங்க முடியல. அதனால் உன்ட்ட வரமாக கேட்குறேன், என்னை பற்றி எல்லாருமே நல்லதாக தான் பேசணும். அல்லாஹ் பதில் சொன்னானா, என்னது இது வரமாக கேட்குறியாகும்? என்னையை பற்றியே எல்லாரும் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னையை பற்றியே இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறாங்க. நானே அந்த விஷயத்தை பொருட்படுத்தலை, கடந்து போய்கிட்டே இருக்கேன். ஆமாவா இல்லையா? அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சொல்கிறானே, அல்லாவுக்கு மனைவி இருக்குன்னு சொல்கிறானே, அல்லாவுக்கு தகப்பன் தாய் இருக்குன்னு சொல்கிறானே, இதெல்லாம் எனக்கு இணை தானே, எனக்கு நேர் முரணானது தானே. அதை நான் கண்டுக்கலை, போய்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி போய்கிட்டே இரு, கண்டுக்காம கடந்து போய்கொண்டே இரு. உன்னை பற்றி நல்லது பேசப்படும், அதே போன்று கெட்டதும் பேசப்படும். ஒன்றும் இல்லைங்க, என்னை பற்றி வெளியே போய் கேட்டு பாருங்க. அசரத்து எப்படி 10 பேர்கிட்ட கேளுங்க, 6 பேர் அவரா நின்னார்னா முடிஞ்சு போச்சு, அவரா ஓதுறது இப்படி இழுப்பார். 10 பேரில் 6 பேர் எதிராக சொல்லுவாங்க, 4 பேர் ஏதோ கொஞ்சம் நல்லதாக சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த 6 பேர் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இது இப்படியே நம்ம படுறோம், நம்ம கஷ்டப்படுறோம், இவங்க இப்படி சொன்னாங்கன்னா எப்படி நம்ம வேலை பார்க்க முடியும் என்று நான் நினச்சேன்னா என் வேலையும் ஓடாது, என் நேரமும் கெட்டுப்போம். இல்லையா? இதுதான் யதார்த்தம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படி நான் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னா, என்னைய பற்றியே மக்கள் விட்டு வைக்கல, எனக்கு இல்லாதெல்லாம் பேசி என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறான், உங்களை விட்டா வைப்பேன், பேசாமல் போய்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னதாக செய்தி வந்தது. ஹஜ்ரத் மாலிக் இமாம் என்ற ஒரு பெரிய ஒரு அறிஞர், ஒரு இமாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட தன்னுடைய மாணவர் வராது ஒரு நாள். இப்போ மாணவர்கிட்ட கேட்குறாங்க, வாப்பா என்னை பற்றி ஊரில் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. உடனே மாலிக் இமாமுடைய மாணவர் சொன்னார், உங்களுக்கு பிரியமானவங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களை ரொம்ப புகழ்கிறாங்க, உங்களை பிடிக்காதவங்க 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க உங்களை பற்றி ஒரே குறையாக பேசுகிறாங்க. ஹஜ்ரத் இமாம் மாலிக் சொன்னாங்க, ரொம்ப நல்லதுன்னாங்க. ரொம்ப நல்லது, இப்படி தான் இருக்கணும். ஒரு மனிதனின் 2 பக்கமும் பேசப்பட வேண்டும். ஒரு சார்பு நிலையில் மட்டுமே நான் பேசப்படுவதை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தர்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே என்னை பற்றி நல்லதாக பேசுகிறத விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தர்றேன், எல்லாருமே என்னை பற்றி மொத்தமும் குறையாக பேசுகிறத விட்டையும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தர்றேன். நல்லதாகவும் பேசணும், கெட்டதாகவும் பேசணும். இதுதான் மனிதர்களின் இயல்பு நிலை என்பதை ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்லிக் கொண்டாங்க. அப்போ விமர்சனங்களும் குறைகளும் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மீது வருவது யதார்த்தம். வருதேன்னு நினைச்சு மன வருத்தப்பட்டு அதையே நினைச்சு புழுங்கி அதையே நினைத்து மனதிலே வைத்துக்கொண்டு இம்புட்டு தூரம் நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம கம்பெனிக்கு உண்மையாக இருக்கிறோம், நம்ம ஆஃபீஸுக்கு உண்மையாக இருக்கிறோம், ஆனால் மேனேஜர் புரிஞ்சிக்க மாட்டேங்காரு, நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, நம்மளை பற்றி இல்லாதெல்லாம் எவனோ போட்டு கொடுக்கான், அதை நம்புறாரு என்று நினைத்து நீங்கள் மன வருத்தப்பட துவங்கினால் அதுக்கு எல்லாம் உண்டா, முடிவு உண்டானா கிடையவே கிடையாது. அது போய்கிட்டே தான் இருக்கும். பேசுகிறோம், பேசிகிட்டே தான் இருப்பான், குறை சொல்லுபவர் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார். அதை நாம் பொறுப்படுத்த துவங்கிவிட்டால் நண்பர்களே, நம்முடைய இயல்பு வாழ்க்கையும் நம்முடைய வேலையும் தான் தொலையும், வீணாகி போகும் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே அந்த விஷயத்திலிருந்து முதல்ல வெளியே வரணும். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஅ பிமா துஅமர் வ அரித் அனில் முஷ்ரிகின். உங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டிருக்குதோ அதை செய்யுங்க.
உங்களுக்கு என்ன உத்தரவு, அதை கிளீனாக செஞ்சுக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் புறக்கணிச்சிருங்க. உங்களை பற்றி பேசுகிறவங்கலாம் நீங்கள் புறக்கணிச்சு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தீர்வு சொல்கிறான். 2 விஷயத்தை கையில் எடுத்துங்க. உங்கள் மனதிலிருந்து இருக்கக்கூடிய இந்த இருக்க நீங்கிரும், உங்கள் மன அழுத்தம் குறைஞ்சிரும். 2 விஷயத்தை கையில் எடுங்க. ஒன்று சொன்னால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. 1. 2வது சொன்னால் வகும் மினஸ் சாஜிதீன், சஜிதா செய்யக்கூடிய மனிதர்களில் நீங்களும் ஒருவராக ஆயிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுங்கன்றான். இந்த 2மே இன்னைக்கு உலகத்தில் எங்கே தேடினாலும் இந்த தீர்வு சொல்ல மாட்டாங்க. இஸ்லாம் மட்டும்தான் இந்த தீர்வு சொல்லும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மிகச்சிறந்த தீர்வு என்ன என்றால் அல்லாஹ்வை தியானிப்பது, திக்ரு செய்வது, தஸ்பீஹ் செய்வது, குறிப்பாக இஸ்திக்ஃபார் என்கின்ற பாவ மன்னிப்பின் வார்த்தைகளை நாம் மீட்டு மீட்டு சொல்வது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, யார் இஸ்திக்ஃபார் செய்வதை வளமையாக்கி கொண்டாரோ 3 பாக்கியம் கொடுப்பான் அல்லாஹ் அவருக்கு. 1, ஒமின் குல்லி தீக்கின் மஹரஜா, அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிலாக்ஸாக கொடுப்பான், வெளியே கொண்டு வருவான். 1. 2வது ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் அவருக்கு இருக்குதோ, மன அழுத்தம் இருக்கோ, அதுலேருந்து அல்லாஹ் அவருக்கு ரிலாக்ஸ் கொடுப்பான். மன அழுத்தத்தை விட்டு நீங்குவதற்கு மிகச்சிறந்த வழியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. உங்கள் பாவத்தின் கடந்த காலத்தை நினைத்து அந்த பாரத்தை எல்லாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே கொட்டி நான் உன்னிடத்திலே மன்னிப்பு தருகிறேன் என்று சொல்லுங்கள். 2 சொட்டு கண்ணீர் விடுங்கள், உள்ளபடியே பாரமெல்லாம் குறையும். இல்லையா? நெருக்கமான ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, நெருக்கமான உறவுக்காரங்க அப்படியே அழுது துடிக்கிறாங்க. பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க? அழாதமான்னு சொல்லுவாங்களா? அழட்டும், அவன் பாரத்தை எல்லாம் கொட்டட்டும் சொல்லுவாங்களா இல்லையா? அழுகை என்பது உள்ளத்தின் அந்த பாரத்தை இறக்கும். எனவே உங்கள் கடந்த கால பாவத்தை நினைத்து அல்லாஹ்ட்ட அழுங்க, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தஸ்பீஹ் செய்வதும் இஸ்திக்ஃபார் செய்வதும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான முதல் வழி. 2வது வழி என்ன? தொழுகை. அல்லாஹ்வை வணங்குவதற்கு தக்பீர் கட்டி உங்கள் ரப்புக்கு முன்னாடி அடிமையாக நில்லுங்க. நின்னீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் குறையும் அல்லாஹ் சொல்கிறான். ஆமாம், குறையும். அன்பு சகோதரர்களே, நாம் வெறுமின்ன ரமலானினுடைய தொழுகையாளிகளாக இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, தொழுகையில் தான் நம்முடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது, தொழுகையில் மட்டும்தான் நமக்கான உள்ளத்தினுடைய ரிலாக்ஸேஷன் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்மளுடைய அடையாளத்தோடு இருக்கோம் இல்லையா? ஒரு முதலாளியாக, ஒரு கடையினுடைய ஓனராக, அல்லது ஒரு கம்பெனியினுடைய எம்டியாக, அல்லது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பினுடைய தலைவராக, இப்படி அடையாளங்கள் நமக்கு பல அடையாளம் இருக்குது. குடும்பத்தில் போனால் குடும்ப தலைவனாக. ஆனால் எல்லாத்தையும் எப்படி நம்ம பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது காலணியை கழட்டி விட்டு உள்ளே வருகிறோமோ, அதே போன்று எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இங்கே பள்ளிவாசலுக்கு முன்னால், இறைவனுக்கு முன்னால் மட்டும்தான் நான் அடிமை, நீ எஜமான் என்ற உணர்வு நிற்கிறோம். யாரெல்லாம் உன்னை விட்டால் எனக்கு வேற கதியே இல்லை. எனவே இப்பொழுது நான் எப்படி என்னுடைய கை கால் அவயங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உனக்கு முன்னால் நிற்கிறேனோ, நீ என்னை பார்க்கிறாய், எனக்கு நீ பேருபகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிற்கிறேனோ, இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிரங்களை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க வந்துவிட்டேன், எனவே நீனே பார்த்துக்கொள் என்பதை மறைமுகமாக சொல்வதை போன்று அமைந்திருக்கிறது தொழுகை. எனவேதான் தஸ்பீஹ் இஸ்திக்ஃபார் எப்படி மன அழுத்தத்தை போக்குமோ, அதே போன்றுதான் தொழுகை என்பதும் மன அழுத்தத்தை விட்டு போக்கும். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய கண் குளிர்ச்சி என்பது தொழுகையில் இருக்கிறது என்றார்கள் பெருமானார். என்னுடைய கண் குளிர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு சந்தோஷமா இருந்தா கண்ணில் அந்த சந்தோஷம் தெரியும், மனசு கவலையா இருந்தா முகத்திலே அந்த கவலை தெரியும் இல்லையா? ஏன்பா முகம் ஒரு மாதிரி இருக்குது, என்ன கவலை உனக்கு, என்ன பிரச்சனை கேட்குறாங்களா இல்லையா? அப்போ உள்ளம் எப்படி இருக்குதோ அதனுடைய வெளிப்பாடு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றான் தமிழில் இல்லையா? அகம் கஷ்டத்தில் இருந்தால் அது வெளிப்படுத்தும் முகம். அகம் நல்லபடியாக இருக்குது, உள்ள நல்ல சந்தோஷமாக இருக்குது, முகத்திலே அதனுடைய சந்தோஷம் வெளிப்படும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய திருப்தி தொழுகையில் இருக்கின்றாங்க. அப்போ தொழுகை தான் மன அழுத்தத்தை விட்டு ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த சாதனம். இந்த 2ஐயும் செய்வோம், தொடர்ந்து செய்வோம். என்னதான் யாரும் என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைத்தாலும் இங்கே வாங்கி இந்த காதில் விட்டுவிட்டு இப்படி புரிந்து கொள்ளுங்கள், நாம் சில விஷயங்களை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். நம்மை குறை கூறுகிறார்கள், யாரோ சிலர் விமர்சிக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களை குறை கூறவும் விமர்சிக்கவும் வைத்திருக்கிறான், நம்மை நல்லதை செய்ய வைத்திருக்கிறான் என்று சொல்லி கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.